எனக்கு நான் 10 வருஷமாக இங்கே தாங்கிறேண்ணா. வேறு நான் எங்கண்ணா போவேன்? எனக்கு அது இடிக்கிறனால எனக்கு இது பிடிக்கல. எனக்கு சுத்தமாக இந்த செய்தியை கேட்டோன்னே உங்களுக்கு எப்படி அழுகு வருது. உங்களை உதாரணமா எடுக்கணும். நீங்க எப்படி வீர பெண்மணிகளாக வீர நிற்கிறீங்களோ அதை பார்த்து மற்ற மக்களும் நிக்கணும், கத்துக்கணும், போராடணும், ஜெயிக்கணும். ஓட்டு போட மட்டும்தான் மக்கள் வேணும். ஓட்டு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நாயோட கேவலமா பண்ற அரசாங்கம் இந்த அரசாங்கம் தான். ஒன்னிந்தியா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சென்னை வேளச்சேரி ஜெகநாதபுரம் பகுதியில் நின்றுருக்கோம். இந்த ஜெகநாதபுரம் பகுதி மக்கள், சசி நகர் மக்கள், காந்தி நகர் மக்கள் வந்து தொடர்ச்சியாக கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், மகளிர் வந்து சாலைக்கு நடுவே அமர்ந்து தங்களோட கொந்தளிப்பு வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இங்கே 850க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்குது. 5000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து வசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கும் மேலாக அவங்க இருக்க நிலையில் திடீர்னு வந்து நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி ஆக்கிரமிப்பு என்ற அடிப்படையில் வந்து அவங்கள வெளியேற்ற அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டப்படுது. அதே போல் வந்து இங்கே வந்து பூங்கா மற்றும் படகு சவாரி அமைக்க அரசு திட்டமிடல் நிலையில் இந்த பகுதி மக்களை வந்து அப்புறப்படுத்த அரசு முயற்சி செய்யுது. ஸோ நாங்கள் இங்கேருந்து எங்கேயும் போக மாட்டோம், எங்களை பெரும்பாக்கத்திலேயோ கண்ணநகர்லேயோ கொண்டு போய் போகிறதை ஏற்க முடியாது. இந்த அரசு தான் எங்களுக்கு வந்து வாக்காளர் உரிமை அட்டையை கொடுத்துச்சு, இந்த அரசு தான் எங்களுக்கு வந்து குடிநீர் இணைப்பு கொடுத்துச்சு, இந்த அரசு தான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துச்சு, இப்போ திடீர்னு எங்களை அப்புறப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் வந்து அவங்களுக்கு தொடர்ச்சியான ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த எங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரைக்கும் இங்கேருந்து போக மாட்டோம் அப்படின்றதுல வந்து இந்த மக்கள் உறுதியாக இருக்காங்க. இந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் இல்லை சார், நான் 80 வருஷமாக இருக்கோம். எல்லாமே அந்த ஏரி ஃபுல்லாக ஏரி தான். அங்கே வந்து பட்டா குத்து எல்லாத்தையும் இருக்காங்க. இங்கே மட்டும் நாங்கள் ஏரி கரையில் தான் இருக்கோம். இங்கே வந்து தூக்கணும்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து தூக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. எனக்கு என்ன தெரியுமா, என் மக்கள் எனக்கு முக்கியம் சார். என் மக்கள் தானே சார் எனக்கு. எல்லாருமே வந்து பாருங்கள் சார், நீங்களே பாருங்கள் சார், பாருங்கள், நீ பார்த்தீங்களா, அவங்க வாழ்வாதாரமே இல்லை சார். எதுவுமே வாழ்வாதாரமே இல்லை. நடக்கூட முடியல, வண்டியில் ஏறி போய்க்கிறாங்க. யார் ஏத வந்தவங்க எழுத வந்தவங்க போதையில் இந்த வண்டியில் ஏறி போனாங்க. நான் கேமரா எடுத்தேன், ஆனால் உயில. ஆனால் அந்த வண்டி நம்பர் நான் நோட் பண்ணிக்கிறேன். அதாவது இப்போ இந்த ஆக்கிரமிப்புன்னு எழுத வந்தவங்க ஹோட்டலில் போயிட்டு நல்லா பிரியாணி துண்டாங்க. வாயை கூட தொடக்க முடியல. கேமரா எடுத்தேன், ஆனால் கேமரா உயில. லாஸ்ட்டில் அந்த வண்டி நம்பரை எழுதி வச்சுக்கிறேன். வந்தவங்க எலெக்ஷனுக்கு வந்து ஓட்டுக்கு வந்தவங்க சொல்லியிருக்காங்க சொன்னாங்க. தமிழச்சி தங்கபாண்டியன் எம்பி வந்து எங்ககிட்ட பேசினாங்க. சொன்னாங்க, உங்க எல்லாருக்கும் உங்க வாழ்வாதாரம் எந்த வீட்லையும் பாதிக்காது, உங்களுக்கு பட்டா வாங்கி தரேன்னு தமிழச்சி தங்கபாண்டியன் சொன்னாங்க. நேற்று போய் நாங்கள் கேட்ட உடனே அது வந்து நீர்வளத்துறை அமைச்சர், நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு அவங்களே சொல்கிறாங்க. நேற்று இப்போ நாங்கள் களைய மாட்டோம். நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பூர்வீகமாக இங்கே இருக்கிறோம் சார். இங்கே இருக்கவங்களாம் பெருசாக பெரிய வசதியானவங்க கிடையாது. நடுத்தர மக்கள், அன்னாடங்காட்சிகள், வீட்டு வேலைக்கு போகிற லேடிஸ் தான் இப்போ எல்லாம் அவங்கவுங்க வேலை செய்த விட்டு வந்து உட்காந்துருக்காங்க. அப்புறம் சித்தாள் வேலை, பெரியாள் வேலை, இந்த மாதிரி அதுவும் வீட்டு வேலை செய்கிற பெண்கள் வந்து நிறைய இருக்காங்க. இங்கே நடுத்தர வர்க்கரும் ஏழையும் தான் இருக்கிறாங்க. திடீர்னு எங்களை போக சொல்லி இந்த மாதிரி சொன்னால், இப்போ எங்களை பார்த்துட்டு வந்து எங்களை கழிஞ்சு போங்கன்னு சொன்னால் நாங்கள் எப்படி போவோம்? அதுக்கப்புறம் திரும்ப அவங்க அப்படியே வரலாம் இல்லையா? அமைச்சர் வந்தாதான் நாங்கள் இந்த இடத்த விட்டு, அமைச்சர் வந்து எங்களுக்கு சொன்னாதான் இந்த இடத்த விட்டு போவோம். ஓட்டு போட மட்டும்தான் மக்கள் வேணும். ஓட்டு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நாயோட கேவலமா பண்ற அரசாங்கம் இந்த அரசாங்கம் தான். வந்து 3 வருஷத்துலயே எல்லா ஏரியும் இடிக்கிறது. இவங்க மட்டும் சொகசான பில்டிங் வாழ்வாங்களா? கூலி வேலை செய்யறவங்கள ரோட்ல இருக்கணுமா? இது என்ன நியாயம்? இது ரொம்ப ரொம்ப அக்கிரமமான நியாயம். எங்களுக்கு அங்க போனா பாதுகாப்பு கிடையாது. எங்களுக்கு இங்கதான் வேணும். செத்தாலும் அங்கே இங்கே தான் இருப்போம், வாழ்ந்தாலும் இங்கே தான் இருப்போம். இடிக்கிறீங்களா? நாங்கள் எல்லாம் வீட்டு தூக்குறோம் பாருங்க. அப்போ வாங்க, இஷ்டு எல்லாரும் இஷ்டு சாவடிச்சு நீங்கள் போயிடுங்க. இங்கே வந்து காலையில் ஸ்கூல் போகும்போது எடுக்கிறாங்க. சொன்ன உடனே நான் இன்றைக்கி லீவ் போட்டேன். திடீர்னு எடுக்க சொன்னேன். நான் எங்கேனா போவேன்? எனக்கு நான் 10 வருஷமாக இங்கே தாங்கிறேண்ணா. வேறு நான் எங்கேனா போவேன்?
எங்கே போக சொன்னா போவோம். நாங்கள் போக மாட்டோம். நான் இங்கே தானே இருப்பேன். படிப்போம். வீடு இடிச்சா கூட நான் இங்கே தானே இருப்பேன். எனக்கு வீடு எடுக்கிறது பிடிக்கல. எனக்கு இந்த வீட்டில் இருந்தாலும் எனக்கு படிப்பும் வருது. இப்போ அவங்க கொடுக்குற வீடு எனக்கு பிடிக்கல. இப்போ தான் எங்கள் அம்மா மேலே வீடு கட்டியிருக்காங்க. எனக்கு அது இடிக்கிறனால எனக்கு இது பிடிக்கல. எனக்கு சுத்தமாக இந்த செய்தியை கேட்டோன்னே உங்களுக்கு எப்படி அழுகு வருது. நான் நேற்று வீட்டில் அழுதுட்டேன் வீடு இடிக்க போகிறாங்கன்னு சொன்னோன்னே. எனக்கு பிடிக்கல அது சொன்னால். இந்த வீட்டு இல்லைன்னா நாங்கள் எங்கே போகிறதுன்னே தெரியல. பயமாக இருக்குது. எனக்கு வேறு வீடு இடிச்சிருவாங்களோன்ட்டு ஒரு பயம். நம்ம எங்க போனோம்? அவங்க ஆளை எடுக்க சொன்னாங்கல்ல, 10 பேர் ஆளை எடுக்க சொன்னாங்கல்ல, எடுத்தோம் இல்ல. 20 பேர் ஓட்டு போட வேணாம் நாங்கல்ல, வந்தோம் இல்ல. இப்ப எங்க போனாங்க அவங்க எல்லாம்? இப்ப எங்க போனாங்க அவங்க எல்லாம்? சொல்லுங்க. வீடு எடுக்க மாட்டோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. அமைச்சர் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லுங்க. பிரச்சனை இல்ல, நாங்க கலைய மாட்டோம். நாங்க போக மாட்டோம். எங்களுக்கு இங்க உத்தரவாதம் கொடுத்தாங்க. முடியாது எங்களால. இவங்க சொல்றாங்க, இப்போ சொல்றாங்க, காலையில இருந்து ஒண்ணுமே சொல்லல. இப்போ நேற்று ஒரு எம்பி கிட்ட போய் பேசினேன். அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? எங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்குதுன்னு சொல்றாங்க. ஏன் அதை சொல்றாங்க? அன்னைக்கு வந்தேன்னா உங்களுக்கு தெரியல, அவங்க சொல்லியிருக்கலாம்ல. எங்களுக்கு எதுக்கு மெட்ரோ வாட்டர் கொடுத்தாங்க, ட்ரைனேஜ் கொடுத்தாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு எங்கள் மேலே இருந்த பொருளெல்லாம், ஊரில் இருந்த பொருளெல்லாம் விற்றி எடுத்தாந்து நாங்கள் இதில் கொட்டினோம். பட்டா கொடுங்க, பட்டா கொடுங்க எங்களுக்கு. நாங்கள் போக மாட்டோம். நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம். நாங்கள் எங்கேயும் இந்த இடத்த விட்டு நாங்கள் போக மாட்டோம். நாங்கள் எங்கள் பூர்வீகமே இங்கே தான் இருக்கிறோம். நான் 3 பொண்ணுக்கு 2 பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். நாங்கள் போக மாட்டோம், இங்கே தான் இருப்போம். ஆமா, எங்களுக்கு பட்டா வாங்கி கொடுக்குறோம் நாங்க. ஆமா, எல்லாமே சொல்லி எங்களுக்கு எல்லாமே பேசி தான் வச்சிருக்காங்க. வந்தீங்க எலெக்ஷனுக்கு ஓட்டுக்கு வந்தவங்க சொல்லியிருக்காங்க. கடந்த ஆட்சியில் கொடுத்ததுக்கு மாற்றாக நாங்கள் வர்றோம்னு சொல்லியிருக்கிறீங்க. கடந்த ஆட்சியில் அதிகாரிகள் கொடுத்த தகவல் உண்மையா இருக்கா, பொய்யா இருக்கா, மக்களை பாதிக்குதா அப்படின்னு பார்ப்பதற்கு இந்த பகுதி எம்எல்ஏனால முடியல அப்படின்னா அவர் ஏன் எம்எல்ஏவா இருக்கிறாரு? அப்போ எம்ஜிஆர் இந்திரா காந்தி அம்மாவும் இவங்களாம் எடுக்க வேணாம், இவங்களாம் இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க 86ல். அதுலேருந்து நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். அதற்கு எங்களை யாரும் காலி பண்ணல. ஆனால் இவங்க வருவாங்க, இந்த ஸ்டாலின் ஆட்சி வருவாங்க, எங்களை காலி பண்ணிடுவாங்க. இவங்க தோற்றுருவாங்க, அப்புறம் யாரும் எங்களுக்கு தொல்லை பண்ண மாட்டாங்க. இந்த ஆட்சி வந்தாதான் எங்களுக்கு இங்கே பிரச்சனை. நீ போட்டு விடு, என்ன வேணால் பண்ணிட்டு போ, எங்களை காலி பண்ணாதீங்க. எங்களுக்கு எங்கேயோ தர ஒரு ரூம்பு இங்கே கொடுங்களான்னு கேட்குறோம். ஏன் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது? அப்படின்னா நீங்கள் கடை கட்டி வாடகை கொடுக்க போகிறீங்க, இல்லை யாரோ ஒரு பணக்காரர்களை விற்று கொடுக்க போகிறீங்க, இல்லை வியாபாரம் பண்ண போகிறீங்க. இதுதான் உங்கள் கோரிக்கை. இவ்வளோ பேர் அமுச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஓட்டு கேட்க மாட்டோம், ஆர்த்தி எடுங்க, தேங்காய் விடுங்க. பணக்காரன் பண்ணுறான் இல்லையே. ஓட்டு போடும்போது கூட நம்மள மாதிரி கூலி ஆளு தாங்க ஓட்டு போடுறோம். பணக்காரங்களாம் லீவு கச்சா 10 தூங்குறாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க தான் ஓட்டு போடுறது. இதெல்லாம் தெரியல அவங்களுக்கு. ஆனால் ஏழை மக்கள் மட்டும்தான் கண்ணு தெரியுது அவங்களுக்கு. ஏழை மக்கள் மட்டும்தான் காலி பண்ணன்றது. குழந்தைங்களோட படிப்பை ஸ்பாயில் பண்ண போட்டு விடணுமா? என் பேர் மதுஸ்ரீ. இந்த குழந்தைங்க இங்கே 10 குழந்தைங்க படிக்கல, 10 குழந்தைங்க படிக்குது. அந்த குழந்தைங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணி தான் இந்த இடத்துல நீங்கள் போட்டு விடணுமா, பார்க் விடணுமா? ஏன் நான் இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட போட் கேட்டோமா, நாங்கள் உங்கள்கிட்ட பார்க் கேட்டோமா, அந்த இடத்துல என்ன கேட்டோமா நான் உங்ககிட்ட? ஏன் இப்படி பண்ணுறீங்க மக்களை? நீங்கள் ஒரு வாட்டியாச்சும் இது பண்ண மாட்டீங்களா? ஏன் இப்படி பண்ணிட்டு? அதாவது இந்த ஆட்சி வந்தால் மட்டும் நடக்குது. நான் அப்போ வேறு எந்த ஆட்சி வந்து நடக்க மாட்டேங்குது. நான் எனக்கு ஓட்டு போடுற வயசு நான் வரவே இல்லை. ஆனால் வந்து இந்த ஆட்சி ஓட்டே பண்ண மாட்டேன். ஏன் நான் போடணும்? எதுக்கு நான் போடணும்? நம்ம அவங்களுக்கு எங்க தாத்தா இந்த இடத்துல ஓட்டு போட சொன்னா நாங்க போட்டோம், சரிங்களா? இப்போ மரத்துல நிக்கிறோம், நாங்க ரோட்ல தான் நிக்கிறோம். வேற எங்க நாங்க நிக்கல, வீட்டுல உட்காந்து ரோட்ல நிக்கிறோம். நாங்க இங்க இத்தனை குழந்தைங்க உட்காந்துட்டு இருக்காங்க. தலையெழுத்த குழந்தைங்களுக்கு தலையெழுத்தா கிடையவே கிடையாது. எதுக்கு தலையெழுத்த குழந்தைங்களுக்கு நீங்க போட்டு விடுவீங்க? நாங்க உட்காந்துட்டு இருப்போமா? நாங்க உங்களுக்கு போட்டு இடமே கிடையாதா? அவங்க ஸ்பீரிஸ் மால் இருக்கு, அது போதாதா உங்களுக்கு? அங்கங்க பார்க் கட்டி வச்சிருக்கீங்க, அது உங்களுக்கு போதாதா? இதுதான் இந்த இடத்துல கிடைச்ச போட்டு விடுறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த இடத்துல கிடைச்சதா? சொல்லுங்க, பாருங்க. அதுதான் சொல்றேன். ஐயா இருக்கும் போட்டு ரொம்ப முக்கியமா நான் கேட்கறேன். இப்போ இவங்க காலேஜ் படிக்கிறாங்க, இப்போ போறாங்க, சேஃபா போறாங்க, சேஃபா வராங்க சார். இப்போ ஹவுசிங் போர்டு கொடுத்துட்டு இவங்க போய் சேஃபா வருவாங்களா? சொல்லுங்க.
இப்போ நாங்கள் குழந்தைங்க வச்சுருக்கோம், 2 பசங்க வச்சுருக்கோம். இங்கே என்ன மாதிரி பசங்க எவ்வளோ பசங்க ஸ்கூல் படிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் நாங்கள் படிக்கிறோம். நாங்களாம் வீட்டு வேலை அன்னைக்கு போனால் தான் சார் நாங்கள் உட்காந்து சாப்பிட முடியும். பசங்களை நாங்கள் ஸ்கூல் அனுப்பிச்சு நாங்கள் வீட்டு வேலைக்கு போயிட்டு நாங்கள் வரோம் சார். இப்போ எனக்கு ஹவுசிங் பண்ணி நாங்கள் எங்கே வேலைக்கு போவோம்? இப்போ இங்கே இங்கே எல்லாம் செய்கிறவங்களாம் கூலி வேலை தான். ஆட்டோ ஓட்டுறவங்க, பெயிண்டர், அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க தான். இங்கே யாரும் கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்க யாரும் கிடையாது. இப்போ கடைசி முடிவுனா என் மக்களுக்கோசம் நான் உயிரை கொடுப்பேன் சார். அவள் தான் சார் கடைசி முடிவு. பேசுறதுக்கு எதுவும் இல்லை. மக்களுக்கோசம் நான் உயிரை கொடுப்பேன் சார். அவள் தான் சார். இந்த வீடுகள் எடுக்கிறதா இருந்தால் வீடுகளை எடுக்கிற மாதிரி தான் என் உயிர் போகும், சூர்யா உயிர் போகும். அவள் தான் சார் போவோம். என் மக்களுக்கோசம் நான் கொடுத்தா அதுக்கப்புறம் மீடியா எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் தான் இது பண்ணணும். என் உயிரை மக்களுக்கோசம் என் உயிரை நான் அப்படி வச்சுப்பேன் சார். எடுக்கக்கூடாது சார். வேணாம் சார், அதெல்லாம் குழந்தைங்க எல்லாமே இருக்குது சார். வேணாம். ஏன் எனக்கு மக்கள் தான் முக்கியம். ஒரு உயிரை பார்த்தா என் கோடிக்கணக்கு 1500 குடும்பம் இருக்குது. அவள் தான் சார். ஆதங்கத்தில் நான் பேசுகிறேன் சார். அவள் தான் சார். இப்போது இவ்வளோ வருஷம் நாங்கள் இங்கே இருந்துட்டோம். இங்கே இருந்து தான் எங்களுக்கு எல்லாமே ஃபெசிலிட்டேட்டாக இருக்குது. எங்கள் அப்பா இங்கே தான் வேலை பார்க்குறாரு. இங்கே டெனன்ட்ஸ் இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க, கடை இருக்குது, இங்கே ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. இப்போ திடீர்னு என்ன ஒரு ஸ்கூல்லேருந்து மாற்றினாங்கன்னா என்னோட எவ்வளோ ஹேபிட்டட் சேஞ்ச் ஆகும். இது ஏன் ஒரு ஆள் பற்றி மட்டும் கிடையாது. இங்கே எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. இப்போ இவ்வளோ பேர் நீங்கள் இங்கேருந்து வெளியே அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா எத்தனை பேரோட ஸ்கூல்ஸ் பாதிக்கும்? இப்போ நீட்டில் ஒரு குழந்தை இறந்து போகுதுன்னா இப்போ அதே மாதிரி தானே இதுவும் எத்தனையோ பேரோட லைஃப் ஸ்பாயில் ஆக போகுது. இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போய் மாத்திரன்ற டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி இருப்பாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அங்கே இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, எப்படி நடக்க போகுது, எங்கே இருக்க போகிறோம் எதுவுமே தெரியாமல் நாங்கள் எப்படி இப்போ போர்ட்ஸ் வருது. இப்போ தான் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாத்துக்கும் பே பண்ணியிருக்காங்க. இப்போ அது எங்களுக்கு ரீஃபண்டும் கிடையாது. இப்போ நாங்கள் இருந்த இடத்த விட்டுட்டு நீங்கள் எங்களை உடனே போங்கன்னு சொன்னால் எப்படி போக முடியும்? கண்டிப்பாக எஃபெக்ட் பண்ணும். இப்போ நான் இங்கே 10th படிச்சுட்டு இருக்கேன். இங்கே இருக்க சிலபஸும் அங்கே இருக்க சிலபஸும் மாறும். என்னோட மென்டாலிட்டி மாறும். சில பேருக்கு பிடிக்காம போகலாம், சில பேர் இதனால வைலன்ஸ் கிட்ட கூட போகலாம். எவ்வளவோ விஷயம் இருக்குது. ஃப்ளட் டைம்லலாம் வந்துட்டு எவ்வளோ வீடு முழுகுது. அவங்கள இங்கேருந்து அப்புறப்படுத்திட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல இடம் கொடுங்க. இங்கே நாங்கள் எங்கள் பிரச்சனையும் பண்ணல. எங்களுக்கு எங்கள் தண்ணி வந்த போதும் நாங்கள் எதுவும் சொல்லலை. நாங்கள் தான் எங்களை பார்த்துக்கிட்டோம். இப்போ ஏன் எங்கள் அகற்று உங்களுக்கு பார்க்க அவ்வளோ முக்கியமாங்க? நாங்கள் கரெக்டாக வரி எல்லாருக்கும் எப்படி வரி போடுறாங்களோ அதே மாதிரி வரி போடுறாங்க. எல்லாருக்கும் எப்படி 40-50 வருஷமாக எங்களுக்கு வந்து இடம் வேணும்னா அதை எடுத்துக்கணும். வரி கரெக்டாக வரி எல்லா வரியும் நாங்கள் கட்டுறோம். ஏரி கிடையாது இது. இந்த ரோடு வந்து 50 வருஷமாக இருக்குது. இவ்வளோ சலுகை நாங்கள் போய் இந்த வெள்ளம் வந்தப்போ கூட எங்கேயும் போகல. எங்கள் மக்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு சமையல் பண்ணி சாப்பாடும் அந்த ஃப்ளாட்டில் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்குலாம் நாங்கள் கொண்டு போய் கொடுத்தோம் சார். தண்ணி பாட்டில் இருக்கும். அவங்களாம் கையெடுத்து கும்பிட்டு நீங்கள் நல்லா இருக்கணுமான்னு சொன்னாங்க. இது வரைக்கும் நாங்கள் தண்ணி வந்து எந்த ஸ்கூல்லையோ இல்லை அரசாங்கத்துக்கு எங்களுக்கு உதவி கொடுங்கன்னு நாங்கள் கேட்கல. இல்லை சார், தண்ணி எப்போவுமே தங்காது. அதே மாதிரி வெயில் காலத்துலேயும் எங்களுக்கு தண்ணி கஷ்டமும் இருக்காது. இந்த இடத்துல தண்ணியே நிற்காது. நீங்கள் வேணா கூட வந்து பாருங்களேன். எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நாங்கள் எந்த கஷ்டமும் அரசாங்கத்துக்கு கொடுக்கல. ஆனால் அவங்க ஏன் எங்களுக்கு இந்த கஷ்டம் கொடுக்குறாங்கன்னு தான் சார் எங்களுக்கு. நாங்கள் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் இங்கே தான் இருப்போம். எங்களுக்கு அவங்க பட்டா கொடுக்கணும். ஃப்ரீ இலவச பட்டா வேணாம். அவங்களுக்கு சேர்ந்து அதுக்கு பணம் கட்ட சொல்லுங்க. நாங்க உழைச்சி கட்ட ரெடியா இருக்கோம். எங்களோட இவ்வளோ வருஷம் எனக்கு 65 வயசு ஆகும் சார். எங்க உழைப்பு எல்லாத்தையும் நாங்க இதான் போட்டு இதான் எங்க வீடு 3 ஃப்ளோர் கட்டியிருக்கோம். இன்னைக்கு நாங்க போனா எங்க சார் போவோம்? எங்க பேத்தி படிக்கிறா, இது எங்க போவா சொல்லுங்க? நாங்க ஒரு ஸ்கூல் தேட முடியுமா? 10ஆவதுக்கு மேல ஒரு பசங்களை பொம்பளை பசங்களை வச்சு வெளியே எங்கன்னா போக முடியுமா? செம்மஞ்சேரி போங்க இல்லை இங்கே போங்கன்னா நாங்கள் போவோமா சார்? நாங்கள் போகவே மாட்டோம் சார். இங்கே தான் நாங்கள் இருப்போம். எங்களுக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்து மீடியாஸ் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. நன்றி, வணக்கம்.